வணக்கம் மக்கள், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் மல்பெரி செடி இருக்கு அப்படின்னா நம்ம அதுல இருந்து எப்படி அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் உருவாக்கலான்றது தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ரிலேட்டட் வீடியோல வச்சிருக்கோங்க. நம்ம வந்து மல்பெரி செடி பழம் எப்படிலாம் நம்மளுக்கு வந்து காய்ச்சி இருந்ததுன்றது வந்து நம்ம போட்டிருந்தோம். நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் நம்ம எப்படி இதுல இருந்து நம்ம அடுத்தடுத்த கிளைகளை உருவாக்கலாம் அப்படின்றது. அந்த பதிவு தாங்க இது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கிளையில இருந்து நம்ம பிரான்ச்சஸ் உருவாக்க போறோமோ அந்த கிளையில இருக்க மேல் தோலெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த செடியில இருக்க அந்த கிளையை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம பவுடர் யூஸ் பண்ண போறோம். என்ன பவுடர் அப்படின்னா அந்த ரூட் ஃபாஸ்ட்ன்ற பவுடர் தாங்க நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். இந்த பவுடர் நம்ம இந்த கட் பண்ண இடத்துல ஃபுல்லாவே அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம செடி வாங்கியிருப்போம். அதுக்கு வந்து நமக்கு பிளாக் கவர்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாக் கவர்ல நம்ம மண்புழு உரமோ கொக்கோ பீட்டோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. யூஸ் பண்ணி நல்லா இதை டேப் போட்டு சுத்தி விட்டுட்டு ஒரு 20 நாள்ல இருந்து 30 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊத்திட்டே வரணும். ஊத்திட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். வேர் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு மேல் பகுதியில் அந்த இலைகள் வந்து நல்லா வந்து நமக்கு எப்படி சொல்றது நல்லா வந்து நமக்கு பறந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கலையில அடியில வந்து நம்ம கட் பண்ணிட்டு நம்ம வேற தொழில வச்சிடலாங்க. இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.